ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் இந்த இயரில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது காலேஜ் தான். ஸோ இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சரி நம்ம எதுக்கும் முயற்சி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜேஇயும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஆண்டவர் எனக்கு 71% கொடுத்தாரு. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் இன்ஜினியரிங் மேலே எனக்கு அவ்வளோவா எனக்கு அந்த ஆர்வம் இல்லை. சரி நமக்கு பிடிச்சது ஓகே ஆர்ட்ஸு போகிறதுனால நம்ம ஆர்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸில் தெரிஞ்ச நல்ல நல்ல காலேஜஸுக்கு நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதில் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து ஃபஸ்ட் லோயலாவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மற்ற காலேஜஸில் எப்படின்னா உங்களுக்கு சீட்டு வந்து இருக்குது, பட் ஆனால் வேறு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கல அப்படின்ட்டாங்க. சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லோயலாவில் வந்து ஒரு சொன்னாங்க, அங்கேருந்து மெசேஜ் வந்துச்சு, அப்ளிகன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் போகலாம், ஒரு டைம் ஒரு டேட்டில் நாங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம், அதில் உங்கள் நேம் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நாங்கள் கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டோம், ஓகே லோயலாவில் அப்ளை பண்ணால் கிடச்சிரும் அப்படின்ட்டு. அப்ளிகேஷன் சரி எதுக்கும் ஜெபத்தோடே போவோம்னு சொல்லிட்டு பாஸ்டங்களுடைய ஒரு ப்ரேயரையும் நாங்கள் கேட்டு அங்கிள் வந்து சொன்னாங்க, விசுவாசமாக போங்க, கடவுள் சித்தம்னா அது வாய்க்கும் அப்படின்ட்டு. அப்புறம் போய் கொடுத்துட்டு வர வழியில் தான் தெரியுது அதுவே ஒரு டஃப்பான ஒரு காலேஜ் தான், நுழையிறதே கஷ்டம், நிறைய அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் நுழையிறது அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு என்ன ப்ரேயர் பண்ணோம்னா, ஆண்டவரே இந்த வருட வாக்குத்தத்தம் உம்மால் நிறைவேறும், அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குது, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களே நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. நீர் சொன்னீர் உமக்கு சித்தம்னா இது வாய்க்கட்டும் அப்படின்னு விசுவாசத்தில் நாங்கள் ஜெபத்தில் வச்சோம். ஃபஸ்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பேர் வரல. ஓகே இது வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பேசாமல் இன்ஜினியரிங்கை ட்ரை பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்க்குள்ள உள்ள டாக்குமெண்ட்ஸு அதுக்குள்ளே வெரிஃபிகேஷனு அது எல்லாத்தையுமே நாங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறேன். உள்ள சைக்கிளில் போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ணிட்டுலாம் நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் போனோம். ஆனால் ஆண்டவர் அங்கே என் பேரை வந்து கொடுத்து ஆண்டவர் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் சேர்ந்ததெல்லாம் தாண்டி எங்கள் குடும்பத்தில் இந்த வருட வாக்குத்தத்தம் பலமாக நிறைவேறிச்சு. அதுக்கு ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். முக்கியமாக இது வேறு யாருக்கு மட்டும் இல்லை, இது ஆண்டவராலே உண்டாயிடுச்சு. நன்றி.